தமிழ் மக்களை ஏமாற்றிய அனுர பாதிடு குறித்து கடும் தீர்மானம் எடுக்கவுள்ள தமிழரசு கட்சி. வரவு செலவு திட்டம் ஒரு புஷ்பானம், எதிர்க்கட்சியின் விமர்சனம். குடுசலிந்தவின் சர்வதேச சிவப்பு பிடியாணை விவகாரம், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க காத்திருக்கும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாட்டு மக்களின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் ஹசடி சில்வா. ஒரு பாயும் தலையணையும் சபையில் தூங்கிய அர்ச்சுனா எம்பி விளக்கம். குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை. பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் தந்தை காலமானார். வரவு செலவு திட்டம் சலுகைகளற்ற சர்வதேச நாணய நிதியத்தால் எழுதப்பட்ட வரவு செலவு திட்டமாகும். எதிர்க்கட்சி தலைவர். வடக்கு மாகாணத்துக்கு ஒரே தடவையில் அதிகூடிய ஆயுர்வேத மருத்துவ உத்தியோகத்தர்கள், ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சருக்கு ஆளுநர் நன்றி. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு தமிழ் மக்களை ஏமாற்றிவிட்டது. எனவே வரவு செலவு திட்டம் தொடர்பில் எமது கட்சியால் கடுமையான தீர்மானம் எடுக்கப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை, காணி விடுவிப்பு உட்பட தமிழ் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பேச்சு நடத்துவதற்கு நேரம் கோரியிருந்தோம். கடந்த மாதம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்குரிய பதில் ஜனாதிபதி தரப்பிலிருந்து இன்னும் வழங்கப்படவில்லை. தமிழரசு கட்சிதான் மூன்றாவது பெரிய கட்சி. அந்த கட்சியால் வழங்கப்பட்ட கடிதத்துக்கு ஜனாதிபதி ஒருவர் பதில் வழங்காமல் இருப்பது கவலைக்குரிய விடயம். எனவே வரவு செலவு திட்டம் பற்றி நாமும் காத்திரமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஒரு புஷ்பானமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசுரே தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 2025 ஆண்டு நாட்டு மக்கள் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் இருந்தனர். ஆனால் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை. அதேபோல 2026 ஆண்டையும் பொய்யாலும் புரட்டாலும் ஏமாற்றாலும் கொண்டு செல்வார்கள். இந்த வரவு செலவு திட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்துக்கு நிவாரணம் கிடைக்கும் என நாங்கள் நம்ப மாட்டோம். இதனால் ஒன்றும் ஆகப்போவதில்லை என தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் வசிக்கும் சக்தி வாய்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரரான குடு சலிந்த் என்ற சலிந்து மல்சிதா தாக்கல் செய்த ரிட் மனு மீண்டும் ஜனவரி 30 அழைக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னை கைது செய்வதற்காக சர்வதேச போலீசாரினால் சிவப்பு அறிவித்தல் விடுப்பதை தடுக்க உத்தரவிடக் கோரி தற்போது வெளிநாட்டில் உள்ள பிரபல போதைப்பொருள் வர்த்தகரான குடு சலிந்து என்ற சலிந்து மல்சித குணரத்ன சட்டத்தரணியூடாக ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரோஹந்த அபே சூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் நேற்று இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான சொலிசிட்டர் ஜெனரல் ஜனில் குலரத்ன மனுவின் பராமரிப்பு குறித்து பூர்வாங்க ஆட்சேபனைகளை எழுப்ப எதிர்பார்ப்பதாக கூறினார். இதனையடுத்து மனுதாரரின் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் மனுவின் உண்மைகளை உறுதிப்படுத்த திகதியை கோரியுள்ளார். அதன்படி மனுவை ஜனவரி 30 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போது வெளிநாட்டில் இருக்கும் குடுசலிந்து தனது வழக்கறிஞர் மூலம் இந்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவுள்ள திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த மாதம் 28 நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் விண்ணப்பங்களை நிகழ்நிலை ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2023 மற்றும் 2024 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் அடுத்த அணியினருக்கான தேசிய கல்வியற் கல்லூரிக்குரிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இணைய நிதி மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. குறிப்பாக டெலிகிராம், வாட்ஸ்அப் மற்றும் பிற சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இந்த நிதி மோசடிகள் பதிவாகி வருவதாக கூறப்படுகிறது. இந்த மோசடியில் ஈடுபடுபவர்கள் தனிநபர்களை ஏமாற்றி அவர்களின் கணக்கு எண்கள், கடவுச்சொற்கள், QR குறியீடுகள் போன்ற ரகசிய தகவல்களை பெறுவது கவனிக்கப்பட்டுள்ளது. இணைய வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி அல்லது பிற கணக்குகளுக்கு பணத்தை வரவு வைப்பதன் மூலம் அவர்கள் பெரும்பாலும் மோசடிகள் செய்வதை கவனித்துள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நாட்களில் ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்புகள் மற்றும் உயர்கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி இணையத்தில் மில்லியன் கணக்கான டாலர்களை மோசடி செய்த சம்பவங்களும்
பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இணையத்தை பயன்படுத்தும் போது இதுபோன்ற மோசடிகள் குறித்து விழிப்புடன் இருக்கவும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் போன்ற அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே வேலைவாய்ப்பு அல்லது கல்வி வாய்ப்புகளை பெற போலீஸ் ஊடக பிரிவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இணையத்தை பயன்படுத்தும் போது பிற வருமான ஆதாரங்களை வழங்குவதாக கூறி சமூக ஊடக கணக்குகளில் தெரியாத நபர்கள் அல்லது தெரியாத சமூக ஊடக குழுக்கள் செய்யும் மோசடி அறிக்கைகள் அல்லது செயல்களால் ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வெற்றிக்கான பெருமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொந்தமானது. நாட்டு மக்களின் நன்மை கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் அனைத்தையும் எதிர்க்கும் மனநிலையில் நாங்கள் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற 2026 ஆண்டு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்த பெருமை முன்னாள் ஜனாதிபதி உட்பட அந்த அரசாங்கத்துக்கே சேரும். அவர்களின் உழைப்பை இந்த அரசாங்கம் தமக்கு சொந்தமானது என குறிப்பிட்டுக் கொண்டு பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டுவிட்டதாக குறிப்பிடுகிறது. தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் சிறந்த திட்டங்கள் எதுவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. மாறாக பல போலியான வாக்குறுதிகள் மாத்திரமே இம்முறையும் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆகவே வரவு செலவு திட்டம் பற்றி பெரிதாக குறிப்பிடுவதாக ஒன்றுமில்லை. அரசு நிர்வாகம், டிஜிட்டல் மயப்படுத்தல், நிகழ்நேர கொடுக்கல் வாங்கல் முறைமை பற்றிய முன்மொழிவுகள் வரவேற்கத்தக்கவை. புதிய மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும். அப்போதுதான் டிஜிட்டல் பொருளாதார பயனை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். ஒரு பாயும் தலையணியும் இருந்தால் நீட்டி நிமிர்ந்து படுத்திருப்பேன் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி 2026 ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய சந்தர்ப்பத்தில் ராமநாதன் அர்ச்சுனா உறங்கிக் கொண்டிருக்கும் காணொளி தற்போது வெளியாகி பேசுபொருளாக மாறியது. இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது முகப்புத்தக பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு ஒன்றில் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் விளக்கம் அளிக்கையில், இந்த தடவை வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை இல்லை. ஜனாதிபதி பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்துக்குரிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை. வடக்கு மாகாணத்துக்கு எந்த நிதியும் இந்த முறை பாதீட்டில் குறிப்பிட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை. போன முறை 5000 மில்லியன் பாதை, 1500 மில்லியன் வட்டுவாகல் பாலம் என்றெல்லாம் ஏமாற்றப்பட்டோம். நூலகத்துக்கு 200 மில்லியன் என்றார்கள். இந்த தடவை எதுவுமே இல்லை. போன தடவை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 9.3 மில்லியன் கூட பாவிக்கவில்லை. வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட 5000 மில்லியன் பாவிக்கப்படவும் இல்லை. திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். திருப்பி கிடைக்கப் போவதும் இல்லை. நித்திரை கொள்ளாமல் வேறு என்ன செய்வது? ஒரு பாயும் தலையணையும் இருந்தால் நீட்டி நிமிர்ந்து படுத்திருப்பேன். பெரிய ஆசையுடன் பாராளுமன்றத்துக்கு காலையிலே வந்திருந்தேன். மிகப்பெரிய ஏமாற்றம். இடையில் எழும்பி போனால் சரியில்லை தானே என அவர் பதிவிட்டுள்ளார். இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2025 ஆண்டின் முதல் 9 மாதங்களில் இலங்கைக்கு வந்து பிரித்தானிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 11% அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் 160,000க்கும் அதிகமான பிரித்தானியர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மொத்தம் 3 மில்லியன் வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரித்தானியாவில் விமான பயணச்சீட்டின் விற்பனை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதல் 2026 ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் 50% வரை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக இலங்கை மிகவும் லாபகரமான சந்தையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுக்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிராந்திய மேலாளர் சிந்தக வீரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் கடந்த ஆண்டை விட இவரிடம் 19% அளவில் குறைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் 40 வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இவற்றுள் வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் அதிகம். நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் பொருட்களை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது. இத்தகைய பொருட்களின் விலைகளை குறைக்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து 55 முதல் 60 வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளோம். பொருட்களின் விலை குறைப்பை மேற்கொள்வதில் அரசாங்கம் தொடர்ந்தும் கவனம் செலுத்தும். மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் நோக்குடன் அரசாங்கம் இவ்விலைகளை குறைத்துள்ளது என தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் தந்தையாரும் மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் தலைவருமான சீமு ராசமாணிக்கனின் புதல்வருமான வைத்தியர் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் நேற்று பிற்பகல் இறைவனடி சேர்ந்தார். 1958 6 மாதம் 13ஆம் தேதி பிறந்த அவர் தன்னுடைய 67வது வயதில் காலமாகியுள்ளார். அன்னாரின் திருவுடல் இன்று சனிக்கிழமை 2 மணியளவில் புரளை ஜெயரத்ன ரெஸ்பெக்ட் கோமில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
பின்னர் அன்னாரின் திருவுடல் நாளை மாலை 6 மணியளவில் பொருளை பொது மயானத்தில் எரியூட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு சலுகைகள் இல்லாத சர்வதேச நாணய நிதியத்தின் வெறும் வரவு செலவு திட்டமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் விமர்சித்துள்ளார். வரவு செலவு திட்ட உரை முடிந்த பின்னர் பாராளுமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் சமூக ஜதார்த்தத்தை புரிந்து முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டமாக அமையவில்லை. நாட்டு மக்கள் இன்று பல துயரமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். வறுமை அதிகரித்து காணப்படுகிறது. வேலையின்மையும் அதிகரித்துள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% மேலாக பங்களிக்கும் நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் தொழில் நடவடிக்கைகள் வீழ்ச்சி கண்டு அவர்களது வாழ்க்கை சீர்குலைந்து போயுள்ளது. இவர்களை பாதுகாக்க இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை. விவசாயிகள், மீனவர்கள், சுயதொழில் புரிவோர், வேலையில்லா பட்டதாரிகள் என அனைவரும் தங்கள் பிரச்சினைகளுக்கு எந்த தீர்வுகள் இல்லாமல் தவிக்கின்றனர். இந்த வரவு செலவு திட்டம் ஏமாற்று, பொய்கள் மற்றும் தமது இருப்பை முன்னோக்கி கொண்டு செல்லும் வரவு செலவு திட்டமாக அமைந்து காணப்படுகிறது. நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சட்ட கட்டமைப்பு சட்டம் ஒன்றை உருவாக்குவேன் என ஜனாதிபதி கூறினாலும் அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் இந்த நேரத்தில் இது தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என சுற்றறிக்கைகள் வெளியிட்டுள்ளனர். இதற்கு முன்னர் இந்த அரசாங்கம் போதைப்பொருள் கடத்தல் குறித்து ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டு வந்தது. ஆனால் இன்று திசைகாட்டி அரசாங்கத்தைச் சேர்ந்தோர் இந்த போதைப்பொருள் கடத்தலில் சிக்கிய பிற்பாடு இவற்றை ஊடகங்களில் காண்பிப்பதை தவிர்த்து அதனை மறைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த அரசாங்கம் இரட்டை நாக்கு கொண்ட அரசாங்கமாக காணப்படுகிறது. இது மக்களுக்கு நிவாரணம் வழங்காத IMF எழுதிய வரவு செலவு திட்டத்தின் வடிவத்தை எடுத்து வரவு செலவு திட்டமாகும். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எதுவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடங்கவில்லை. முன்மொழியப்பட்டுள்ள வரவு செலவு திட்ட கருத்திட்டங்கள் மிக குறைந்த தொகையை ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளை பார்க்கும்போது ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு ஒதுக்கீடுகளின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கை முன்வைக்கப்பட வேண்டும். அது இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இவ்வாறு முன்னேற்ற மீளாய்வுகளை சமர்ப்பிக்காத நிதியமைச்சரான ஜனாதிபதி இன்று பொய்களை அடுக்கி வைத்தார். இந்த ஆளும் தரப்பினர் மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றி வருகின்றனர். அரசாங்கத்துக்கு இன்னும் மனசாட்சி வரவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து மீண்டடைந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எமது வடக்கு மாகாணத்திற்கு ஒரே தடவையில் அதிகூடிய ஆயுர்வேத மருத்துவ உத்தியோகங்களை வழங்கியமைக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு, சுகாதார அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதிஸ் ஆகியோருக்கு வடக்கு மக்கள் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். வடமாகாண சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் கீழ் இயங்கும் மாகாண சுதேச வைத்தியத்துறை திணைக்களத்துக்கு 42 ஆயுர்வேத மருத்துவ உத்தியோகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 36 பேர் சுதேச வைத்தியத்துறையின் கீழ் இயங்கும் வைத்தியசாலைகளுக்கு 6 பேர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகத்தின் கீழும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நியமன நிலையங்களை வழங்கும் நிகழ்வு பண்ணையில் உள்ள சுகாதார கிராமத்தில் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் கேட்போர் கூடத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய ஆளுநர், வேலை இல்லை என்று சொல்லி தங்களுக்கு அரசாங்க வேலை கூறுவோர் வேலை கிடைத்த பின்னர் வீட்டுக்கு பக்கத்தில் திணைக்களத்தை கேட்பார்கள். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. இதுவரை காலமும் யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களிலும் ஆயுர்வேத மருத்துவ உத்தியோகர்கள் இல்லாமையால் அந்தந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் மிக பெரும் சவால்களை நாம் சந்தித்திருந்தோம். இந்த நியமனங்கள் ஊடாக அது சரி செய்யப்பட்டுள்ளது. சுதேச மருத்துவம் என்பது ஒரு சாதாரண சிகிச்சை முறை மட்டுமல்ல. அது நமது தொன்மையான பண்பாட்டு மரபின் உயிரோட்டம். நமது மண்ணின் செடிகள், மூலிகைகள், இயற்கை வாழ்வியல் நடைமுறை மற்றும் தலைமுறைகளின் அனுபவ ஞானத்தின் அழகிய சங்கமே இந்த சிகிச்சை முறை. இந்த மரபு தொலைந்து போகாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். புதிய தலைமுறைக்குரிய முறையில் பரிமாற்றப்பட வேண்டும். அதில் நீங்கள் வகிக்க உள்ள பங்கு பெருமதியானது, பொறுப்பானது, பெருமை மிக்கது என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.